இன்று உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். வேத புஸ்தகத்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களுக்கு நேராக திருப்புவோம். இன்று உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். நம்பர் 1, the power of the resurrected Christ will make us escape the power of death. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை நம்மை மரணத்தின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கும். இரண்டாவது, கல்லறை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. Number 2, the grave cannot hold him. எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சீலா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் எல்லாவற்றையும் முறித்து விட்டு இயேசு உயிரோடு எழும்புகிறவர். ஒருவேளை மரண குழியை போல உங்க வாழ்க்கையில நீங்க தாழ்ந்து போன இடத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you might be in your life in a graveyard situation where totally down to the ground. அன்றைக்கு இயேசுவிடத்திலே சொன்னது போல, உன்னை நாங்கள் கல்லறைக்குள்ளே அடைச்சிட்டோம், மேல வந்து கதவை பூட்டிட்டோம், உன் மேல சீல போட்டுட்டோம், வெளியே காவலர்ல வச்சிருக்கோம், நீ வெளியே வர முடியாதுன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையை பார்த்து சில பேர் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம். Some people might be looking at your life and saying this. நீ வெளியே வர மாட்டாய், you will not come out, நீ பிழைக்க மாட்டாய், you shall not live. நீ எப்படி வாழ்ற நான் பார்க்கறேன்னு சில பேர் சவால் விட்டுருக்கலாம். They might have challenged you, let me see how you will live. நீ எப்படி எழும்புவ நாங்க பார்க்கறோம், let me see how you will rise up. நீ பிழைக்க மாட்ட, you will not live. சில பேர் சொல்லி இருப்பாங்க. Some people might நீ be saying வாழவே மாட்ட, you will not prosper, நீ உருப்பட மாட்ட, you will not be useful, நீ தேற மாட்ட, you will not be நீ சுகமாக மாட்ட, you will not be நீ healed, எழும்ப மாட்ட, you will not rise உன் முகம் பிரகாசமாகாது, your face will not நீ be brightened, வெட்கத்தோட தான் போவே, you will be with shame. எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். Many people would have uttered this word towards இன்றைக்கு you, விசுவாசிங்க, but believe today. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ரொம்ப முக்கியமான ஒரு வல்லமை என்ன தெரியுமா? And most important power is, அந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே இந்த உலகத்துல நாம உயிர் வாழும்போது புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கு அவர் நமக்கு வல்லமையை தருகிறார். எப்படி? how? ஞான ஸ்நானத்தினால. Through baptism. நாம் என்றைக்கு ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, the day we commit to baptism, நம்முடைய பழைய மனிதனை சாகடித்து புதிய ஜீவன் உள்ளவர்களாய் இந்த உலகத்துல நடக்கிறதற்கு தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது.